अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे श्री शंकराचार्य पदाश्रमपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमज्ञान स्वगुणोल् सन्ततमानदोऽस्मि सदाशिवस्मारब्धां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानम् परिशिष्टान्ते वसुशिवनैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिम् स्वात्मारामं मुक्तवदनं दक्षिणामूर्तिपीठे चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः मङ्गलं दिशतु मे विनायकः मङ्गलं दिशतु मे सरस्वती मङ्गलं दिशतु मे महेश्वरी मङ्गलं दिशतु मे सदाशिवः தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தினுடைய 4வது உல்லாசம் சுரேஸ்வராச்சாரியார் எழுதினதான அந்த 4வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம். அதுக்கு உல்லாசம்னு பேரு. 4வது உல்லாசம் நானா சித்திரகடோதரஸ்தித மகா தீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ய து சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தமனுபாதி ஏதத் சமஸ்தம் ஜகதே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. என்ன சொல்றாருன்னா, ஞானம் எஸ்யது சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே, ஞானமானது கண்ணு முதலியவைகள் மூலமாக, கண்ணு காது மூக்கு நாக்கு செவி அப்படின்னு சொல்ற இதன் மூலமாக பவர்ஃபுல்லாக இந்த லைட் ஆனது எரியறது. எப்படி எரியறது அப்படின்னு இந்த உடம்புல பலவிதமான சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்களுடைய அது எல்லாம் நாடிகளோட கோக்கப்பட்டிருக்கு. இந்த நாடிகளோட கோக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாடிகள் வழியாகத்தான் அந்த நாடி எல்லாம் மூவ் ஆகி ஒரு ஒரு காரியத்தை கொஞ்சம் கண்ணை பார்க்க வைக்கிறது, மூக்க நுகர வைக்கிறது, காதை கேட்க வைக்கிறது, வாய் வருது, அப்புறம் உணர்வை பண்ண வைக்கிறது, எல்லா காரியமும் பண்ணி கொண்டிருக்கிறது. எது பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த ஆத்மா தான் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு. இன்றைய யோகத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தெளிவி அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியானது இவங்களுடைய மூலாதாரத்துல இருக்கு. அந்த மூலாதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அது கொஞ்சம் பூமிக்கு கொஞ்சம் மேலேயும் இவன் உட்கார்ற இடத்துல இருக்கு. அந்த அது தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த குண்டலினியானது அது அப்படியே மேல போய் எழுது. அந்த சுஷும்னா வழியாக கண்ணை கல்லுக்குள்ள போகும்பொழுது இவன் இந்த உலகத்தை வேக்கராக பார்க்கிறான். காது கழுச்சுக்குள்ள வரும்போது கனவுகள் எல்லாம் காண்கிறான். அது ஹிருதயத்துல இருக்கும் பொழுது இவனுக்கு தூக்கம் வந்துடுறது அப்படின்னு அவர்கள் இதை யோகம் மூலமாக இதை நிரூபிக்கிறார்கள். ஒரு 6 சக்கரங்கள்லாம் இருக்கு. அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த சக்கரத்தின் மூலமாக ஞானம் வரும் பொழுது அவனுக்கு சகஸ்திராரத்தில் அந்த அமிர்த பெருக்கானது ஏற்படுகிறது. அதைத்தான் அவர்கள் ஞானம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த விஷயத்தையும் இப்ப இவர் எக்ஸ்பிளைன் பண்றார். நமக்கு வேதாந்தத்துல இது நல்லா பழக்கம். இதை இப்போ அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றார் அப்படின்னாக்க, இதை 6 சக்கரங்கள் வழியாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி 6 சக்கரங்கள் வழியா சொல்றாருன்றத கொஞ்சம் பார்த்தோம்னா, இந்த ஸ்ரீ சக்கரமானது எப்படி இருக்குன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்,
அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, இப்படி 6 சக்கரங்கள் இருக்கு. அதுல சுவாதிஷ்டானமும் மூலாதாரமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் அக்னி சந்தானம், அக்னியா இருக்கு. அதுதான் ருத்ர கிரந்தி அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு மணிபூரகமும் அநாகதமும் சேர்ந்து இருக்கு. இதுக்கு சூரிய கண்டம்னு பேரு அல்லது விஷ்ணு கிரந்தி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் ஹிருதயமும் கண்ணுக்கும் கனெக்ஷன், ஆகியும் விசுத்தியும் சேர்ந்து 3வது கண்டம் சோமகண்டம் அப்படின்னு பேரு. சோமகலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பிரம்ம கிரந்தி அப்படின்னு பேரு. இப்படி நம்மளுடைய உடம்புல என்ன ஆச்சு, கீழே ஒரு 108 கிரணங்களும் இல்லையா, அக்னி கண்டத்துல 108 கிரணங்கள் இருக்கான், சூரிய கண்டத்துல 116 கிரணங்கள், சந்திர கண்டத்துல 136 கிரணங்கள். இது எல்லாம் சேர்ந்து 360 கிரணங்களாக இருக்கிறது. இதுதான் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது இப்படி வசிக்கிறது. அது இதே உலகமாக பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒரு 51 நாள் வசந்த ருத்துவாகவும், 52 நாள் கிரீஷ்ம ருத்துவாகவும், 62 நாள் வருஷ ருத்துவாகவும், 54 நாள் சரத்தாகவும், 72 நாள் ஹேமந்த ருத்துவிலையும், 64 நாள் சிசிரமாகவும் இருந்து 360 நாளாக இதுதான் ஆகிறது அப்படின்னு இந்த நாடியோட இந்த ஜஸ்டிக்கும் சமஷ்டிக்குமான கனெக்ஷனை கொடுக்கிறது அப்படின்ற விஷயம். இது எல்லாம் டெக்னிக்கல் விஷயம். இதை நம்ம கேட்டு ஒரு நாலேஜுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். யோகிகள் தான் இதை பிராக்டிஸ் பண்றாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணோம், இது ஒரு நாளைக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பிரம்மத்தினுடைய மகிமையானது நமக்கு தெரியும் அப்படின்னு. இதை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 14வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 16 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது அந்த 16ல ஒரு ஹாஃபும் 17வது ஸ்லோகத்துல 16வது ஹாஃப்ல இருந்து ஆரம்பிக்கணும். காந்தாரி ஹஸ்தி ஜிஹ்வாச நயனாந்தம் பிரதாபதஹ நாடி சக்ரேன சம்ஸ்யூதே நாசிகாந்தமுபே கதே அப்படின்னு. திடீர்னு இப்படி ஆரம்பிச்சா நமக்கு புரியாது இல்லையா. போன இதுல 14லையும் 15லையும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, உள்ளுக்குள்ள சுஷும்னா நாடின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுஷும்னா நாடி தான் அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த குண்டலினியை எழுப்புறது. அதுக்கு 2 பக்கத்துல 2 நாய் இருக்கு. காணர்லயும் இடா பிங்களா, சூரியன் சந்திரன் அப்படின்னு இருக்கு. இதுதான் அப்படி மேல போகிறது. மேல போகி நமக்கு ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் போய் சகசிராரம் போய் நமக்கு சுதாசாரா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்த கடலை பெருக்கெடுக்கும்படி செய்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தை நமக்கு சொல்லணும்னு 14வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார், மூலாதார அக்ரகோணஸ்தா பிரம்மரந்திரகா அப்படின்னு. சும்மா அப்படின்ற ஒரு நாடியானது மூலாதாரத்துல அக்ரகோணத்துல முனையிலேருந்து இருந்து கொண்டு அது என்ன பண்ணிருக்கு, பிரம்மரந்திரம் வரைக்கும் அது போகிறது. நம்மளுடைய முதுகு தண்டு வழியாக இங்க போய் இந்த அமிர்தத்தை நாம இந்த சகசிராரத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மூலே அர்த்த சின்ன வம்சாபா ஷடாதார சமன்விதா அப்படின்னா அது எப்படி அப்படின்னாக்க, மூல அடியில அர்த்த சின்ன வம்சாபா பாதி வெடிச்ச மூங்கில் பத்தை எப்படி இருக்கோ, மூங்கில் போல 2ஆ உடைச்ச எப்படி இருக்கோ அப்படி இருக்கான். இதெல்லாம் யோகிகள் கண்டுபிடிச்சு சொன்னது. இது 6 ஆதாரங்களோட கூடினதாக இருக்குது. 6 ஆதாரங்கள் என்ன, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், மனாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு 6 சக்கரத்தோட கூடினதாக இருக்கு. இதுக்கு 2 பக்கமும் இடா பிங்களே தத்பாஷ்வ கோணையோ ஜாதே நம்ம புத்தி வைக்கிறார். அதனுடைய பக்கத்துல 2 காணர்லயும் மூலைக்குல கிளம்பினதாக 2 இருக்கு. அதுக்கு இடான்னு பேரு, பிங்களான்னு பேரு. இந்த இடா நாடி வழியதான் பிராணாயாமம் பண்ணி மூக்கை இழுக்கிறோம் இல்லையா. இதுக்கு பூரகம் அப்படின்னு பேரு. அதை கொஞ்ச நேரம் நிறுத்தணும், அது கும்பகம்னு பேரு. அதுக்கப்புறம் வெளியில விடணும், பிங்கள வழியா வெளியில விடணும். அதே மாதிரி பிங்கள வழியா இழுக்கிறோம், கொஞ்சம் வைக்கலாம், அப்புறம் இடா வழியா இழுக்கிறோம். இப்படி இந்த பிராணாயாமம் தான் நம்மளுடைய மனசுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். நாம உடம்புக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம், அங்க போறோம், இங்க போறோம், ஜிம்முக்கு போறோம்,
போகிறோம், நடக்கிறோம், பாடுகிறோம், இல்ல செய்கிறோம், பூஜை பண்றோம், எல்லா இடத்துலயும் நமக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆனது எப்படியோ யோகம் பண்றோம், எப்படியோ கிடைக்கிறது. இந்த ஆசனத்தை வச்சா அப்படி ஸ்வஸ்திக் ஆசனத்துல உட்கார்ந்துட்டு ஜபம் பண்றோம், இப்படி எல்லாம் கிடைக்கிறது. மனசுக்கு அளக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த பிராணாயாமம். அதுக்காக தான் சந்தியாவந்தனாதிகள்லாம் நமக்கு என்ன பண்ணிட்டு 10 பிராணாயாமம் சொன்னா உங்களால ஜபத்தை நன்றாக பண்ண முடியும். காயத்ரி ஜபத்தை பண்ணணும்னாக்க நம்ம 10 15 பண்ணும்போதே நமக்கெல்லாம் புத்தி எங்கேயோ போயிடும், அது மறந்து போயிடும். அது பாட்டுக்கு மெக்கானிக்கலா ஜபம் பண்ணுவோமே தவிர இப்படி பிராணாயாமத்தை பண்ணிட்டு பண்ணா கொஞ்ச நேரம் நம்ம கான்சென்ட்ரேஷனோட நம்ம பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா மனசுக்கும் பிராணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுனால இப்படி நம்ம முன்னோர்கள்லாம் வகுத்தார்கள். இப்படி இடா பிங்களான 2 நாடி இருக்கு. அது வழியாதான் இந்த சுஷும்னா நாடியானது முதுகு தண்டு வழியா சகஸ்ராரம் வரைக்கும் அந்த குண்டலினியை எழுப்பி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுல இன்னொன்னு என்ன சொல்லி முடிச்சாரு 16வதுல அந்த பாதி ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல. நாடி சக்கரம் இது பிராகு அப்படின்னாரு. இதைத்தான் யோகிகள் எல்லாம் நாடி சக்கரம் நாடி சக்கரம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அந்த நாடி சக்கரத்தில் இருந்தா தஸ்மாத் நாட்யா சமுத்கதாக மிச்ச நாடிகள் எல்லாம் அதுல இருந்தா சார் கிளம்பு வருது. அந்த நாடிகள்லாம் என்னென்ன பண்றது தெரியுமோ இல்லையோ? சில நாடிகள்லாம் மூக்கு வரைக்கும் போறது, சில நாடிகள் கண்ணுக்கு போறது, சில நாடிகள் காதுக்கு வருது, சில நாடிகள் வாய்க்கு வருது, சிலது கழுத்துக்கு போறது இல்ல. இப்படி போய் அந்தந்த புலனை செய்ய வைக்கும் போது நம்ம கண்ணை திறக்கிறோம், நமக்கு அந்த ஒரு செகண்ட்ல என்ன நடக்குது ஒண்ணு தெரியல, நம்ம பொருளை பார்க்கிறோம். ஆனா இதுக்கு நடுவுல நம்மளுடைய உடம்புல என்னெல்லாம் மாறுதல்கள் நடக்கிறது அப்படின்றத சாஸ்திரம் சொன்னாதான் நமக்கு புரியும். ஏன்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறதுன்றது தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த நாடின்றதை நமக்கு புரியாத வைக்கணும். அதை நரம்புன்னு சில பேர் சொல்றாங்க, நரம்பு மண்டலம். அது நரம்பு மண்டலமும் கிடையாது. அது அது வழியா போகிறதுன்னு அது ஏதோ ஒரு வழியா போறது, அதனால அது வழியா போறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னன்னா அது வேற இது வேற. ஆனா அந்த நாடின்ற ஒரு தத்துவமானது இருக்கு. அந்த நாடியை குறிச்சுதான் எல்லாரும் அவர்கள் அந்த நாடியை வைத்துக் கொண்டுதான் உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அவர்கள் டெஸ்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடியதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆனா இவர்கள் அந்த நாடியை பார்க்கறது நரம்ப பார்த்து சொல்றதுன்னா நமக்கு ஒரு நினைப்பு வருது. அவ ஏதோ நரம்ப வச்சுட்டு சொல்ற மாதிரி. நரம்பு இல்ல, நரம்புக்குள்ளேயும் சூட்சமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் அந்த நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த நாடி சக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு யோகிகள் கண்டுபிடிச்சாங்க. அந்த நாடி சக்கரத்துல இருந்துதான் இந்த விஷயங்கள்லாம் வெளியில வருது. அப்படி ஞானம் சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே, அந்த பகிஸ்பந்தமானது எப்படி ஏற்படுகிறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது அந்த இப்போ 17வது செகண்டரியில திடீர்னு அவருக்கு இன்னைக்கு எப்படி ஆரம்பிச்சோம்னா காந்தாரி ஹஸ்தி ஜிஹ்வாச நயனாந்த பிரதாவதா அப்படின்னு என்ன சொல்றது? அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பாவனோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து. இந்த பாவனோபனிஷத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியராக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவனோபனிஷத் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இந்த ஸ்ரீசக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ஸ்ரீசக்கரத்துல சதுர்தசார சக்கரம் அப்படின்னு 14 முக்கோணங்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்துக்கு நம்ம பூஜை பண்றோம் இல்லையா? அந்த 14 முக்கோணங்கள் இருக்கக்கூடியது அது என்ன பண்றதுன்னா இந்த 14 முக்கோணங்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் இந்த 14 நாடிகளைத்தான் குறிப்பிடுகிறது. அந்த 14 நாடிகளுக்கும் பேர் கொடுத்திருக்கு பாவனோபனிஷத்துல. அலம்புசா குஹு விஸ்வோதரா பாரணா ஹஸ்தி ஜிஹ்வா. அலம்புசா விஸ்வோதரா வாரணா ஹஸ்தி ஜிஹ்வா. யசோபதி பயஸ்வினி காந்தாரி உஷா சங்கினி எல்லாம் பேரு. யசோவதி பயஸ்வினின்னு ஒரு நாடி, காந்தாரின்னு ஒரு நாடி, பூஷான்னு ஒரு நாடி, சங்கினின்னு ஒரு நாடி. இதெல்லாம் என்ன பண்றது உள்ளுக்குள்ள அப்படின்றத ரிசர்ச் பண்ணி நம்ம ரிஷிகள்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சரஸ்வதி இடா பிங்களா சுஷும்னா. சரஸ்வதின்னு ஒரு நாடி, இடது மூக்குல இருக்கக்கூடியது இடா அப்படின்னு. வலது மூக்கு வழியா காத்து போகும்போது பிங்களா நாடி வழியா மூச்சு விடுறோம். இந்த பிங்களா சுஷும்னா எனக்கூடிய நாடி தான் மூலாதாரத்துல இருந்து கிளம்பி
அது நமக்கு கண்ணு கிட்ட வரும்போது நம்ம முழித்து கொண்டு எல்லா காரியங்களையும் பண்றோம். அது கழுத்து கிட்ட வரும்போது நமக்கு கனவு மாத்திரம் தான் இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் ஆக்டிவிட்டி குறைஞ்சு போயிடுறது, தச இந்திரியங்களும் போயிடுறது. அதுவும் கொஞ்ச நேரம் இருந்த உடனே அது அப்படியே அது மனசுல ஹிருதயத்துல போய் ஒதுங்கிடுறது. அப்ப இவன் தூங்கிடலாம். ராத்திரி ஒருத்தனுக்கு தூக்கம் வரலன்னா மொத்தம் சுஷும்னா நாடியானது இன்னும் ஒடுங்கல, அது ஆக்டிவா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, இங்க நமக்கு டாபிக் என்ன, இது சில நாடிகள்லாம் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த நாடிகள்லாம் இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யணும்னா அதுக்குள்ள அந்த நாடிகள் வேலை செய்யணும். அந்த நாடிகள் என்னமா வேலை செய்யறது அப்படின்ற விஷயத்தை இப்ப சொல்ல போறார். இந்த 14 நாடிகள் பேர் சொல்லிட்டேன் இல்லையா? அலம்புசா, புகு, விஸ்வோதரா, வாரணா, அத்திஜிப்வா, யசோவதி, பயஸ்வினி, காந்தாரி, பூஷா, சங்கினி, சரஸ்வதி, இடா, பிங்களா, சுஷும்னா. இது கேட்டு வச்சுங்க 14 நாடிகள். இந்த நாடிகள்லாம் என்னென்ன, இந்த பேர் ஞாபகம் இருந்தாதான் இதை நம்ம இந்த மேற்கொண்டு இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம புரிந்து கொள்ள முடியும். காந்தாரி அஸ்தி ஜிஹ்வாச நயனாந்த பிரதாபதா. இன்னைக்கு நம்ம படிச்சோம். என்ன சொல்ல வராரு அப்படின்னா, காந்தாரின்னு ஒரு நாடி, அஸ்தி ஜிஹ்வா அப்படின்னு ஒரு நாடி இந்த நாடி சக்கரத்துல இருக்கு. அதுதான் என்ன பண்றது, அந்த நாடி தான் உங்களுக்கு நீங்க ஒரு பொருளை பார்க்கும்போது கண்ணு வரைக்கும் அது ஓடணும். நயனாந்த பிரதாபதா இல்லையா? நம்ம கண்ணு ஒன்னத்தை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள நமக்குள்ள என்ன ஆக்டிவிட்டி நடக்கிறதுனாக்க இந்த காந்தாரி எனக்கூடிய நாடியும் அஸ்திஜிஹ்வா அப்படின்ற நாடியும் கண்ணு வரைக்கும் பிரதாபதா அது ஓடுறது. கண்ணை திறந்தோடனே எதிர்க்க ஒரு குடம் இருந்ததுன்னா உடனே தெரியுது அது குடம் அப்படின்னு. என் வீடு தெரியுது, எதிர்க்க சாமி படத்தை பார்த்துட்டு காத்தால இருந்தவங்க சாமி படம் தெரியாது. எல்லாம் இந்த அந்த காந்தாரியும் அஸ்திஜிஹ்வாவும் தான் இந்த வேலையை பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாடி சக்கரேன சம்ஸ்யூதே நாசிகாந்தம் உபேகதே. அடுத்தது இந்த நாடி சக்கரத்திலிருந்து தான் இல்லையா சம்ஸ்யூதே பின்னி நிக்கிறது. எது? இந்த காந்தாரி அஸ்திஜிஹ்வா. இந்த நயனாந்தம் ஓடுகிறது இல்லையோ, அது எது வரைக்கும் ஓடுறது? நாசிகாந்தம் உபேகதே. அது அந்த கண்ணுக்கு அந்த மூக்கு வரைக்கும் அப்படி செல்றது. கண்ணுல இருந்து அது மனசுல இருந்து அப்படி மூக்குல இருந்து கண்ணு வரைக்கும் அது பரவி இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாடிகளும் அப்படின்னு. இதெல்லாம் எங்க நடக்கிறது அப்படின்னாக்க சுவாதிஷ்டான சக்கரத்துல இந்த ஆக்டிவிட்டி நடக்கிறது. இது நம்ம மூலாதாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்துல இது நடக்கிறது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் 17 நாடி கண் மண்டலம் ஆஸ்ரித்ய நாதி மண்டலம் அப்படின்னு நம்முடைய தொப்புள சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த இடத்துலதான் சுவாதிஷ்டானம் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த ஆக்டிவிட்டி நடக்கிறது. இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது பாருங்க. எனக்குள்ள இருக்கக்கூடிய நாடியில இருந்து இப்ப நான் உங்களுக்கு பசு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணும் இல்லையா? அந்த பசுன்னு சொல்லணும்னாக்கா அது என்ன அர்த்தம்னா, எனக்கு அந்த பசுன்னு சொன்ன நினைப்பு வந்தோடனே இந்த நாபியில இருந்துதான் எந்த வார்த்தையா இருந்தாலும் வெளியில வரும் இல்லையா? அங்கதான் இந்த பராவாக்கானுக்கு இப்ப நம்ம அதை பற்றியும் பேச போறோம். அதுக்காக தான் முதல்ல சொல்லி வச்சுக்கிறேன். இந்த பராவாக்கானது அப்படி வருது. அந்த உடனே என்னுடைய ஹிருதயத்துக்கிட்ட வரும்போது பஷ்யந்தி அப்படின்னு பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி நம்ம சஹஸ்ரநாமத்துல படிச்சிருக்கோம். அப்போ நான் டிசைட் பண்றேன் இந்த வார்த்தையை நான் சொல்லணும் அப்படின்னு. பேசும்பொழுது இதெல்லாம் ஒரு செகண்ட்ல நடக்கிறது. அது தனித்தனியா நம்ம புரிஞ்சுட்டோம்னா பஷ்யந்தி. அது என்ன பண்ணும், என்னுடைய மீடியம் வாயிலிருந்து பசு அப்படின்னு வருது. இது என்ன பண்றது அப்படின்னா உங்க காதுல போய் அது உணருது, பசு அப்படின்னு உணர்ந்தது. அது எப்படி? இது பரா பஷ்யந்தி மத்தியமா இந்த மீடியம் மூலமாக அது பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படி விகரமா அப்படி அப்படி காதுல போய் அது ஒரு கொலைய போடுறது, வெடிக்கிறது. போட்ட உடனே உங்களுக்கு அந்த பசுன்றது காதுல உணருது இல்லையா? காதுல உழுந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க, அந்த காதுன்ற மீடியம் மத்தியமா வழியா உள்ள போய் நீங்க அதை யோசிக்கிறீங்க. இவர் என்ன பசுன்னு சொல்றாரு, ஓ பசுவா எனக்கு தெரியுமே, அந்த 4 கால் இருக்கிறது பசுன்னு தெரிஞ்சவங்க அது போய் உங்களுடைய நாபியில போய் அப்படியே போய் செட்டில் ஆகுது. உங்களுக்கு நான் சொன்ன பசுன்றது அர்த்தமானது புரியுது.
இப்படிதான் எல்லா வார்த்தைகளும் புரியுது இல்லையா? இதெல்லாம் நாபிஸ்தானத்திலிருந்து உருவாகிறது. அந்த நாபிஸ்தானத்துல இந்த நாபி எப்படி இருக்கு, இந்த நாடிகள்லாம் எங்க இருக்குன்னா ஒரு அது நமக்கு தெரியாது, அது ரிஷிகள் சொன்னாதான் தெரியும். அது யோக சாஸ்திரத்திற்கு நாபி மண்டலம் ஆசிரித்ய குக்குடாண்டம் விவஸ்திதம். குக்குடம் அப்படின்னா கோழி, அண்டம்னா குட்டை. ஒரு கோழி குட்டை எப்படி இருக்கோ அப்படி இருக்கா நம்மளுக்குள்ள. அந்த கோழி குட்டையில தான் இந்த நாடி வட்டத்துல சார்ந்துதான் இந்த நாடி சக்கரமானது பின்னி நிக்கிறது அப்படின்னாரு. இதைத்தான் இந்த கோழி குட்டை போல இருக்கிறதுக்கு இதைத்தான் நாடி சக்கரம் இது பிராகு தஸ்மாத் நாட்யா சமுத்கதா சொன்னதே தெரிந்து ஒரு தடவை ஞாபகப்பட்டார். இந்த நாடி சக்கரத்தில் இருந்துதான், அந்த நாடிக்கிட்ட தான் எல்லா நாடிகளும் சம் உத்கதாக, கதாகான போது உத்கதாக மேல் நோக்கி போகிறது, சம் உத்கதாக நன்றாக மேல் நோக்கி போகிறது. எல்லா நாடிகளும் அதில் இருந்துதான் அப்படின்னு முன்னாடி சொன்னதையே திருப்பி ஞாபகப்படுத்தினார். அதுல என்ன ஸ்பெஷல்? எல்லா நாடியும் போறது ஸ்பெஷல் என்னன்னா, பூஷாச்ச அலம்புஷா நாடி கர்ணத்வய உபாஸ்ரிதௌ. பூஷா அப்படின்னு ஒரு நாடி, அலம்புஷா அப்படின்னு ஒரு நாடி. இந்த அலம்புஷாவும் பூஷா எனக்கூடிய நாடியும் அது எங்க நாபியிலேருந்து அது போய் காது வரைக்கும் போகுது சார். அப்போ மூக்கு கண்ணுக்கு நம்ம பார்த்தோம், இது காதுக்கு போய்கிறது. நமக்கு எப்படி காது கேட்கறது, எந்த நாடி வேலை செய்யறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரியாம எப்படி இருக்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பூஷா அலம்புசான்ற நாடி கர்ணத்வயத்துக்கு உபாசித்தோ அதை ஒட்டி இருக்கிறது. அதே மாதிரி காந்தாரி அசிஜிப்பா கண்கள் வரைக்கும் ஓடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப காது வரைக்கும் இது போய்கிறது அப்படின்னு. சிலதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க புருவம் வரைக்கும் சொல்லக்கூடியது. இத சொல்றாரு இப்போ, பூஷாச்ச அலம்புஷா நாடி கர்ணத்வய உபாசிதௌ. 19வது ஸ்லோகம் வந்துட்டோம். நாடி சுக்ல ஆஹ்வயா தஸ்மாத் ப்ரூமத்ய உபசர்பதி. நாடி, இன்னொரு நாடி இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பூஜையில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு வரணும், அது புருவ மத்திக்கு வரணும். அதனாலதான் அந்த புருவ மத்திக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். இதுக்கு வாராணசி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வருணனும் அசியும் சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த இடத்துலதான் நம்ம பொட்டு வைத்துக் கொள்கிறோம் எதுவா இருந்தாலும் இல்லையா? அதனால அது கூடக்கூடியதான ஒரு இடம். அந்த இடத்துல குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஐக்கியம் வந்துகிறது. இதுக்கப்புறம் சிரவணம் மனனம் வரைக்கும் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த குருவும் போயிடுவார். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணி நான் தான் இந்த பிரம்மரந்திரத்துக்கு போய் நானே பிரம்மம் என்ற அறிவானது உண்டாகணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. இதை நாடி ரூபமாக நமக்கு சொல்லுகிறார்கள் இல்லையா? அதனாலதான் நீங்க பண்ண சுற்றி வச்சுக்கிறாரு இல்லையா, நெத்தியிலேருந்து அந்த பிரம்மரந்திரம் வரைக்கும் சுற்றி வச்சுட்டு டான்ஸ் ஆடுவோம், பரதநாட்டியத்துல பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த நாடிகள் எல்லாம் அதுதான் ரெப்ரசன்ட் பண்றது. இப்படி சுக்லாஹ்வயா நாடி, சுக்லம் என பெயர் உடையதான அந்த நாடி, சுக்லம்னு ஒரு நாடிக்கு பேரு. அந்த நாடியானது என்ன பண்றது, புரூமத்தியம் உபசர்பதி, புருவம் வரைக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் இந்த சுக்ல நாடி அப்படின்னாரு. அது மட்டும் இல்ல, சில நாடிகள்ல நான் பேசணுமே, இப்போ நாக்கு வரைக்கும் சில நாடிகள்லாம் வருது. அது என்ன நாடி? சரஸ்வதி ஆஹ்வயா நாடி. சரஸ்வதி என்று அழைக்கக்கூடியதாக ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடியானது என்ன பண்றது, ஜிஹ்வாந்தாவாக்ரசாரிணி, என்னுடைய உள்நாக்கு வரைக்கும் போய் என்னுடைய வாக்கை பேச வைக்கிறது. பிரசாரிணி சரஸ்வதி ஆஹ்வயா நாடி ஜிஹ்வாந்தாவாக்ரசாரிணி, நாக்கு வரைக்கும் சென்று இந்த வாக்கை கிளம்புகிறது. அதற்கப்புறம் அந்த நாடி என்ன பண்றது, வாக்கு மாத்திரம் பண்ணலையே, நாம சாப்பிடுகிறோம், சுவை வேற இருக்க, பேச்சு மாத்திரம் சுவைக்கிறோம். எப்படியெல்லாம் ஒரு பொருளை சுவைக்கிறோம் நம்ம அப்படின்னா, 4 விதமாக நாம அன்னத்தை சாப்பிடுகிறோம். 4 விதமாக எப்படி சாப்பிடுகிறோம் அப்படின்னு பார்த்தா, சில பொருள்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்றோம், கடிச்சு சாப்பிடுறோம். சிலதெல்லாம் என்ன பண்றோம், ரொம்ப ஸ்டைல் இல்லாம மென்மையா அப்படி வாயில அந்த மான்லாம் சாப்பிடுற மாதிரி நம்ம அப்படி மேலோட்டமா சாப்பிடுறோம். இந்த இட்லி அன்னம் முதலியவைகள்லாம் அப்படியெல்லாம் கடிச்சு அடிச்சு எல்லாம் இல்லை, நம்ம பொருள் எல்லாம் உள்ள சாப்பிடுற மாதிரி முறுக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறது இல்லை இல்லையா? இட்லியும் அன்னத்தையும் சாப்பிடும் போது ஒரு வெண்மையான சாப்பாடு,
ஒண்ணு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இப்போ தண்ணீர் இல்ல ஒரு சூப்பு குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, பழச்சாறு குடிக்கிறோம்னா அதை என்ன பண்றோம், உறிஞ்சி குடிக்கிறோம் இல்லையா, இப்படி உறிஞ்சி குடிக்கிறோம். சிலதெல்லாம் எப்படி பண்ணுறோம், இந்த மருத்துவ இருந்தெல்லாம் அந்த காலத்தெல்லாம் ஆயுர்வேதிக் மருந்தெல்லாம் எப்படி தருவார் வாத்தியாரு, அந்த மருத்துவர் எப்படி தருவார் அப்படின்னாக்க தேன்ல கலந்து தருவாரு, அதை நக்கி சாப்பிடணும் இல்லையா. அந்த மருந்து உள்ள போகணும்னாக்க இப்பெல்லாம் என்ன பண்றோம், தண்ணியில கலக்கி அப்படி குடிச்சிடுறோம் இல்லையா. அந்த காலத்தெல்லாம் அது நக்கி சாப்பிடுறது அப்படின்னு பேரு இல்லையா. அதை தேன் முதலீடுகள்லாம் நக்கி சாப்பிடுறோம். இப்படி 4 விதமாகத்தான் நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். ஒண்ணு கடிச்சு சாப்பிடுறோம், ஒண்ணு மென்மையா சாப்பிடுறோம், ஒண்ணு உருக்கி சாப்பிடுறோம், ஒண்ணு நக்கி சாப்பிடுறோம் இல்லையா. இப்படி சதுர்விதம் அன்னம் அப்படின்னு சொல்லிருக்கு. சில விதத்துல சில புத்தகத்துல நமக்கு பஞ்சவீதம் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படின்னா அந்த குடிக்கிறதையே சேர்த்திருக்கான்ற வேற ஒண்ணும் இல்லை. இப்படி 4 விதமாக. இது எது பண்றது, நம்ம இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருக்கோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாமா. விஸ்வோதரின்னு ஒரு நாடி இருக்கு. இந்த நாடி தான் விஸ்வ உதரி. பேரே பாருங்க எவ்வளவு நேக்கா வச்சிருக்காங்க, உதார சம்பந்தத்தோட இருக்க மாதிரி அதுக்கு பேரு விஸ்வோதரி நாடி. நாம புங்கே அன்னம் சா சதுர்விதம். அந்த சா நாடிகி சதுர்விதம் அன்னம் புங்கே, 4 விதமாக அந்த அன்னத்தை சாப்பிடுகிறது. அது என்ன 4 அப்படின்னா, அந்த விஸ்வோதரி நாடி எங்க இருக்கு, நம்மளுடைய வயசுல இருக்கு, இறப்பையில இருக்கு அந்த நாடி. அந்த நாடியானது என்ன பண்றது, நாம சாப்பிடுறத எப்படி சாப்பிட வைக்கிறது, அந்த நாடி என்ன பண்றது, நம்ம முழுக்க பார்த்தோன்னே அந்த நாடி தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறது இல்லையா. பக்ஷம் அப்படின்னு பேரு, கடிச்சு தின்றதுக்கு பேரு பக்ஷம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கடிச்சு சாப்பிடுற குறுக்கு சீடை இதெல்லாம் கோகுலாஷ்டமிக்கு இன்னைக்கு என்ன பண்ண பட்சணம் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கணும். ஏன் பட்சணம் கேட்கறான், ஏன்னா அந்த நாள்ல எல்லாருக்கும் இதெல்லாம் இந்த 4 விதமாக அன்னம் சாப்பிடுறது, இந்த விஸ்வாதரி எல்லாம் தெரிஞ்சு இருந்தது நம்ம முன்னோர்களுக்கு. இப்ப இருந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல நமக்கு இதெல்லாம் தெரியாமலே போய்விட்டது. அதனால இந்த கன்ஃபியூஷன் வந்தது இல்லையா. இப்ப என்னாச்சு, பக்ஷம் அப்படின்னா கடிச்சு சாப்பிடுறது, முறுக்கு இல்லையா, பொருள் உண்டை சீடை இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு பேரு பக்ஷம் அப்படின்னு பேரு. அப்புறம் போஜ்யம், சாதாரணமா போஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜம்முன்னு அன்னத்தை போட்டு பருப்பு போட்டு நெய் ஊற்றி அதை பிசைஞ்சு இல்லையா, ஒரு உபசேஷனம் வச்சுட்டு ஒரு சட்னியோ ஊறுகாவோ குழம்போ எதையோ ஊற்றிட்டு இப்படி நம்ம மென்மையாக சாப்பிடுறோம். இது எதுக்காக சாப்பிடுறோம், இந்த போஜ்யமானது எதுக்காக, அதனுடைய பர்பஸ் என்ன, பசியை போக்க. இது பட்சணங்கள் எதுக்காக சாப்பிடுறோம், அது சும்மா எல்லாத்துக்கும் வேலை என்ஜாய்மெண்ட் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போஜ்யம் போஜனம்ன்றது எதுக்காக, அது ஒரு மருந்து. நமக்குள்ள பசின்னு ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதிக்கு மருந்து வேணும்ன்றதுக்காக தான். அதனாலதான் அதுக்கு டேஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கூடாது. ஏதோ பண்ணா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு போகணும். ஆனா பட்சணம்லாம் அப்படி கிடையாது, அதுல நல்லா இருந்தாதான் நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட்லாம் சொல்லலாம். இது சாப்பிடும் பொழுது பெரியவாள்லாம் என்ன பண்ணோம், சன்னியாசிகள்லாம் எதுவும் சொல்ல மாட்டான் இல்லையா, அது உப்பு குறைவா இருக்கு, உப்பு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சாதத்துக்கு வந்தாலே அவளுக்கு ஒரு நியமம், மௌனேன போத்தவ்யம். அவ 2வது தடவை கேட்கக்கூடாது, அதனால பார்த்து பார்த்து போடணும். அதனாலதான் சொல்லியிருக்கு, அது அங்க இருக்கக்கூடிய பித்திருக்களுக்கெல்லாம் அது உஷ்ணமாகவே அந்த சாதனம் போடணுமா. அதனால பிரார்த்த தண்ணிக்கு மாமி அந்த பிராமணாளுக்கு பிதிரு தேவதையா ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிடுறாரு இல்லையா, அவருக்கு போடும்போது புகையோட இருக்கணும். அதனாலதான் கடைசியா அன்னத்தை வடிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா, பிரார்த்த தண்ணி முதல்ல அன்னத்தை வச்சிட மாட்டாங்க, ஏன்னா அது சூடா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த பட்சணங்கள்லாம் ஒரு தனி இலையில மேல போட்டுட்டு வந்துடுவாங்க. வெஞ்சனங்களுக்கெல்லாம் ஒரு இலை, இந்த இலையில சாப்பிடுற ஐட்டம் எப்படிப்பட்ட ஐட்டம், பாயசம் இல்லையா, பருப்பு அரிசி சாதம் நெய் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இந்த இலையில போடுவாங்க. இதெல்லாம் போஜ்யமான ஐட்டங்கள் தான் அங்க போடணும். இப்படி போஜ்யம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, சிலதெல்லாம் எப்படி குடிக்கிறோம் அப்படின்னா, பாயசம் ஊற்றினா அவர் எப்படி சாப்பிட முடியும், அப்படி எடுத்து அவர் குடிச்சுதான் சாப்பிட முடியும் இல்லையா. பழச்சாறு குடிக்கணும், பாயசம் குடிக்கணும், இளநீர், இதெல்லாம் சோஷ்யம் அப்படின்னு பேரு. இதுக்கு டெக்னிக்கல் பேர் என்ன, சோஷ்யம் அப்படின்னு பேரு. பக்ஷம் போஜ்யம் சோஷ்யம். அதுக்கப்புறம் தேசியம், சிலதான் ஊர்காலாம் அப்படி அங்கேருந்து நெஞ்சகத்துல இருந்து அவர் எடுத்து நாட்டில் தான் வச்சுப்பாரு இல்லையா. அது போட்டான்னா 3 பழத்தையும் அவருக்கு சாப்பிட போட்டோம்னா அதை அவர் என்ன பண்ணுவார், அந்த தேன்ல அப்படி துவைச்சு அவர் சாப்பிடுவார் பிரார்த்த தண்ணிக்கு. இதுக்கு லேசியம்னு பேரு. இப்படி பக்ஷம் போஜ்யம் சோஷ்யம் லேசியம்
அப்படின்னு 4 விதமான அன்னமானது சாப்பிடப்படுகிறது. அதை பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னாக்க விஸ்வோதரி அப்படின்னு ஒரு நாடி இருக்கு. நாடி விஸ்வோதரி நாம புங்கே அன்னம் சதுர்விதம். நாடி விஸ்வோதரி 4 விதமாக அன்னத்தை சாப்பிடுகிறது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ சாப்பிடுறத பத்தி சொன்னீங்க. இது ஜலத்தை குடிக்கிறோம். ஜலத்தை குடிக்கிறதுனால நமக்கு அது சில விஷயங்கள்லாம் வேற நடக்கிறது. ஏப்பம் வர்றோம், இருமல் வருது இல்லையா, தும்மல் வருது. இதெல்லாம் என்ன ஏதோ ஒண்ணு பண்ணணுமே. நாக கூர்ம திருக்கவ தேவதத்த தனஞ்சய அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பிராணம் பஞ்ச பிராணங்க பஞ்சம்னா வேதாந்தத்துல. யோகத்துல இவன் என்ன சொல்றான், பீத்வா பயஸ்வினி தோயம் கண்டஸ்தா குருதே சுதம். பயஸ்வினி எனக்கூடிய நாடி ஜலத்தை குடித்து பீத்வா தோயம், தோயம்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோகேத்யா பிரயச்சதி. தோயம்னா ஜலம். தோயம் பீத்வா பயஸ்வினி நாடி அது எங்க இருக்கு, கண்டஸ்தா. இந்த கண்டத்துக்கு உட்கார்ந்து இருக்கும் போது அது சாப்பிட்டு குருதே க்ஷுதம் இல்லையா, இந்த பசியை உண்டு பண்ணி. சுத் அப்படின்னாக்கா பசின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சுத்தம்னா துப்பல் இருமல் முதலியவைகளை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு. இப்படியாக நாடிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாடி சக்கர சமுத்பூதாக நாட்யா திஸ்ரஹா அதோமுகா. இப்படியாக இந்த நாடி சக்கரத்திலிருந்து திஸ்ரஹா நாட்யா 3 நாடிகள் அதோமுகமாக கீழ்நோக்கி போகக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துருந்ததெல்லாம் பேசுறது, கண்ணு பாக்குறது, மூக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாம் மேல் நோக்கி செய்யக்கூடிய செய்தியை கொண்டோம். உடம்புக்கு இடுப்புக்கு கீழே நிறைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு இருக்க இல்லையா இல்லையா, மலஜலாதி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, திரிபோகங்கள்லாம் இருக்கு, குழந்தை பெற்றுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்க. இதெல்லாம் யார் பண்றதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, சாகா சுக்ரம் திரிவாலி மூத்தம் முஞ்சே புகு பலம். புகு சினிவாலி சுக்ரம் அப்படின்னு 3 நாடிகள் இருக்கு. சினிவாலி புகு இதெல்லாம் வைதிகத்துல வேற வேற அர்த்தங்கள் இருக்கு. நம்ம இப்ப யோக சாஸ்திரத்தை வச்சுன்னு பேசிட்டு இருக்கோம். புகுன்னு ஒரு அமாவாசை, சினிவாலின்னு ஒரு அமாவாசை. ஒரு அமாவாசைக்கும் ஒரு பெயர் இருக்கு. இருக்கிட்டு அது தனி. அது நம்ம இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது வைதிகத்துல அது வரும்போது அதை பத்தி நம்ம பேசும்போது அர்த்தம் பிரச்சனை சொல்லி எடுக்கும் போது அந்த மாதிரி டாபிக். இப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாடிகளுக்கு பேரு இல்லையா. இப்படி சுக்ரம் அப்படின்னாக்க குழந்தைகள் பருவதற்கு இருக்கக்கூடிய பீஜமாக இருக்கக்கூடிய இதை இல்லையா. ராகா சுக்ரம் தினி வாலி. ராகா அப்படின்னாக்க சுக்ரம் ரேட்டஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ராகா சுக்ரம். இத சுக்ரம் எனக்கூடிய நாடி பண்ணுகிறது. இந்த ரேட்டத்தை உண்டு பண்ணுவது சுக்ரம் எனக்கூடிய நாடி. அதுக்கப்புறம் சினிவாலி அப்படின்னு ஒரு நாடி, அது மூத்தனங்கள் முதலியவைகளை பண்ணக்கூடியது. அந்த சினிவாலி அது கீழ்முகமாக இருக்கு. நாடிக்கு கீழே போகக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது. முஞ்சே குஹு மலம். குஹு அப்படின்னு ஒரு நாடி இருக்கு. அந்த நாடி தான் நமக்கு எல்லாம் கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னா குஹு நாடியில ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம் இல்லையா. அப்படிதான் அந்த காலத்துல நாடி சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டுதான் மருந்து கொடுப்பாங்க. ஓஹோ, குஹுக்கு இந்த மருந்து என்ன சொல்லியிருக்குன்னு நீங்க வேதத்துல தேடினீங்கன்னா கிடைக்கும். அப்படிதான் ஆயுர்வேதம் படித்தவர்கள் அப்படி பரம்பரையா அப்படி வந்தவர்கள் மருத்துவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும். குஹு மலம் அப்படின்னு தெரியுது. இப்படி 3 இருந்தது. அதுக்கப்புறம் இத எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போனோமே, இந்த சாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதுக்கு என்ன நாடி வேலை செய்யறது. நமக்கெல்லாம் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் இது உடம்பெல்லாம் அப்படி போய்கொண்டே இருக்கிறது. வியானன் எனக்கூடிய நாடியானது அப்படின்னு நம்ம சொல்றாம, அது எப்படி பண்றது? அந்த எந்த நாடி வழியா இந்த பிராணம்னா பிராண, அபான, தியான, உதான, சமான, நாகக்கூர்ம, கிருக்கரதனஞ்சயா அப்படின்ற நாடிகள்லாம் உள்ள பிராணங்கள்லாம் இருக்க. இதெல்லாம் எந்த நாடி வழியா வருது அப்படின்றத சொல்றாரு. இப்போ 22வது ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா. உக்தான்னரசம் ஆதாய சங்கினி தமணி புனஹ
கபால குஹரம் கத்வா மூர்த்தினி சிஞ்சுனுதே சுதாம் பக்த அன்னரசம் ஆதாய சங்கினி தமனி புனः கபால குஹரம் கத்வா மூர்த்தினி சஞ்சினுதே சுதாம். புக்த அன்ன ரசம், நாமால சாப்பிடப்பட்டதான அந்த அன்னம், புக்தம் அன்னம் இல்லையா? புக்தம் அப்படின்னா சாப்பிடப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம். உச்சு தாதுக்கு நிஷ்டா பிரத்தியம் போட்டா புக்தம். நமக்கு சின்ன வயசுல இந்த கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பிரம்ம ராட்சசர் இருந்துதான். அந்த பிரம்ம ராட்சஸ் என்ன பண்ணுமா, வியாகரணம் படிச்ச ராட்சஸ். அது என்ன பண்ணிட்டு பதஞ்சலி கிளாஸ் எடுக்கும் பொழுது 1000 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, பதஞ்சலி ஒரு கண்டிஷன் போட்டார். அப்பா, நான் பாம்பு தலையோட எடுக்கிறேன், அதனால எனக்கு 1000 தலை இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. அதனால ஒரு ஸ்கிரீனை போட்டுட்டு அந்த ஸ்கிரீன் உள்ளேருந்து இவர் உட்கார்ந்துட்டு இவர் பாடத்தை எடுப்பார். பாடத்தை எடுத்தா இந்த பசங்க எல்லாம் படிக்கணும். இப்படி ஒரு ஸ்லோகமா சொல்லி கொடுத்துட்டே வந்தார். அவர் மகாபாஷ்ய விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வந்தார் வியாக்கரணத்துல. அப்படி இருக்கும் பொழுது அந்த பசங்கள்ல ஒரு பையனுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த வாத்தியார் எப்படி இருப்பாருன்னு எப்படி பார்க்காம கேட்கறது இல்ல, எல்லா பசங்களுக்கு வர ஆசை தானே. அது என்ன பண்ணிட்டு என்ன ஒரு நாள் என்ன பண்ணிட்டு அந்த ஸ்கிரீனை அப்படி விலக்கி கொஞ்சம் பார்க்கலாமேன்னு ஒரு துடுக்கான ஒரு பையன் திறந்தான். திறந்த உடனே அந்த ஆதிசேஷனுடைய சூடு தாங்காம அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே பஸ்மமாக்கிட்டாங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் பஸ்மமாயிட்டாங்க. ரொம்ப கவலையாயிடுச்சு. அந்த சமயத்துல என்ன பண்ணா, ஒரு பையன் என்ன பண்ணா, சொல்லாம கொள்ளாம அல்பசங்கைக்காக எழுதுக்கிட்டான். அவன் மாத்திரம்தான் இப்ப லிவிங் ஸ்டூடெண்ட். அவன் என்ன பண்ணா, வெளியில போனவன் வந்து பார்த்தானா ஒரே ஷாக்கு, என்னடா இது எல்லாம் செத்து விட்டுறாங்களே அப்படின்னு. அவன் என்ன தப்பு பண்ணான், சொல்லாம கொள்ளாம பர்மிஷன் இல்லாம எழுந்து போயிட்டான் அல்பசங்கைக்காக. வந்த உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா நீயாவது ஒருத்த குறைச்சிருக்கு, இது மாதிரி இந்த தப்பை பண்ணாத, நான் உனக்கு வியாக்கரணத்தை சொல்லி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தாலும் அவன் பண்ண தப்பு இருக்கும் இல்லையா, குரு கிட்ட பர்மிஷன் வாங்காம எழுந்து போனதுன்றது ஒரு பெரிய தப்பு இல்லையா. அதனால அப்பா நீ பிரம்ம ராட்சசா போயிடுவ, உனக்கு எப்போ இந்த பிரம்ம ராட்சச தன்மையானது நீங்குகிறதோ இல்லையா, அப்பொழுது உனக்கு உன்னுடைய பழைய ரூபம் வந்துடும். நான் படிச்ச இந்த நான் சொல்லி கொடுத்த வியாக்கரணங்கள்லாம் உனக்கு ஞாபகம் வந்துடும், நீ அப்படிதான் வருவ அப்படின்னு இவருதான் கோவிந்தபாதாள் அப்படின்னா கதை போறது இல்ல. இப்படி அவரு இது பண்ணார். அவர் என்ன பண்ணாரு, பிரம்ம ராட்சசா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, வியாக்கரணத்துல ஒரு டவுட். ஊர்ல இருந்து எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து சவுத்துக்கு படிக்கிறதுக்காக வருவாங்க அந்த காலத்துல இல்லையா. இங்கதானே நிறைய படிப்பெல்லாம் இருந்து வரும்போது அவளுக்கு வியாக்கரணம் டெஸ்ட் பண்ணி தான் அது விடும். அதனால இது வந்த உடனே அந்த பிரம்ம ராட்சஸுக்கு சாப்பாடு என்னன்னா, அது கேட்குமா, புஜ்ஜிதாதுக்கு நிஷ்டா பிரத்தியம் போட்டா என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அது என்ன பண்ணும், புக்தம். இப்ப அதுக்காக சொன்னேன், புக்தம்னு சொன்னான். வெரி குட். அடுத்தது சித்தாத்துக்கு நிஷ்டா பிரத்தியம் போட்டா என்ன வரும் அப்படின்னு, சித்தம் தைக்கப்பட்டது சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பச்சுதாதுக்கு நிஷ்டா பிரத்தியம் போட்டா என்ன வரும் அப்படின்னு கேட்டா, பக்தம்னு சொன்னாக்கா அது சாப்பிடும். பக்குவம்னு சொல்லணும். அன்னமானது பட்டமாக ஆகாது. பச்சுதாதுக்கு புக்தம் வரும், புச்சுதாதுக்கு புக்தம் வரும், சிச்சிதாதுக்கு சித்தம் வரும். ஆனா பச்சுதாதுக்கு பக்குவம் தான் சொல்லணும். அன்னம் பக்குவம் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி பட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது வியாக்கரணம் சாப்பிடுவோம், சாப்பிட்டுமா இப்படி இல்லையா. வந்த உடனே அவனை சாப்பிடுவோம். அது கரெக்டா சொல்லிட்டான்னாக்க ஒருவன் தான் கரெக்டா சொல்லிட்டான், சிவா மேல அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய், அம்மா உனக்கு நான் இந்த பாடத்தெல்லாம் சொல்லித்தரேன், நீ ஆனா ஒரு கண்டிஷன், நீ பேனா பென்சில் எதையும் வச்சுக்க கூடாது, உனக்கு பாயிண்ட்லாம் நான் சொல்றதே நீ கேட்கணும், அதை நான் மரத்து மேலதான் பிரம்மராட்சஸ் இல்லையா, அதனால நான் மரத்து மேலதான் சொல்லி தருவேன். அவனுக்கு மரத்துல உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் எங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணா, ஒரு இலைய எடுத்து தன்னுடைய தொடையை கீறி அந்த ரத்தத்துல அந்த பாயிண்ட் எல்லாம் எழுதி வந்தான். இப்படி வியாக்கரணம் படிச்சானோ. இப்படி படிச்சு அப்படியே ரொம்ப டயர்டாயி எல்லாம் முடிச்ச உடனே அந்த பிரம்மராட்சசம் விடுபட்டு நீ போப்பான்னு சொல்லி இது போச்சான்.
அவன் என்ன பண்ணான்னா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு இவன் ராத்திரி எல்லாம் படிச்சது 2-3 நாளா படிச்சது அது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வரும்பொழுது இவனுக்கு பசியிலையும் மயக்கத்திலையும் படிச்சதுல நடு ரோட்ல கீழே விழுந்துட்டான். நடக்க முடியாம ஆயிடுச்சு. அப்போ சில போர்ஷன்லாம் ஆடு எடுத்துட்டு போயிட்டான். அதனால இப்போ வியாக்கரணத்துல பார்த்தா அஜாதி பட்சம் அப்படின்னு இருக்கு. ஆடு சின்ன போர்ஷனுக்கு எல்லாம் நமக்கு கிடைக்கல, இன்னும் கூட கிடைக்கல. அது ஆடு தின்னுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றது. எதுக்காக இந்த கதை இப்ப தேவையில்லாம சொன்னேன் அப்படின்னாக்க, புத்தம் அன்னம் அப்படின்னு வருது. அன்னமானது சாப்பிடப்பட்ட அன்னம், குஜுதாதுக்கு நிஷ்டா பிரத்தியம் போட்ட அந்த புத்தமான அன்னரசமானது அதை எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு ஒரு நாடி இருக்கு. அந்த நாடிக்கு என்ன பேரு? சங்கினி தமனி. தமனினா நாடி. சங்கினி தமனி இல்லையா? அந்த புனகா அது என்ன பண்ணும்? சங்கினி எனக்கூடிய தமனி அது மேலும் அது என்ன பண்றது? புக்த அன்னம் ஆதாய, அந்த புக்த அன்னத்தை எடுத்துல புக்த அன்ன ரசம் ஆதாய, அந்த அன்னத்தினுடைய நம்ம சாப்பிடுற அன்னத்தினுடைய சாரத்தை எடுத்துட்டு அது என்ன பண்றது? அப்படி இந்த ஞானிகளுக்கு மேல உச்சி துவாரத்துக்கு எடுத்துன்னு போறதான். அப்படி எடுத்துன்னு போய் கபால குகரம் அது என்ன பண்றது? இந்த வேதாந்த ஞானங்கள் வர 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 அது எல்லாத்தையும் இவனால நல்லா அசிமுலேட் பண்ண இந்த நாலேஜ் எடுத்துன்னு போய் அந்த கபாலத்தினுடைய குகரம் வரைக்கும் போய் மூர்த்தினி, இந்த சாஸ்திரார்த்தத்துல இந்த மூர்த்தினியில சஞ்சுதே சுதாம் அப்படின்னாரு. புத்திசாலிகளுடைய இல்லையா உச்சி துவாரத்துக்கு போய் சிரசில இந்த அமிர்த பெருக்கை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த விஷயம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, சௌந்தரிய லக்கடியில ஒரு ஸ்லோகத்துல இந்த விஷயத்த சொல்ற. 9வது ஸ்லோகத்துல சொல்ற, மஹி மூலாதாரே கமபி மணிபூரே குதவஹம் இதம் ஸ்வாதிஷ்டானே ஸ்ருதி மருதமாகாசமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி வித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரகசி பத்யா விஹரதே. மூலாதாரே ஸ்திதம் மஹீம், மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிருத்திவி தத்துவம் மணிப்பூரே ஸ்திதம் கமபி, மணிப்பூரத்தில் இருக்கக்கூடிய நீர் தத்துவம், கம் அப்படின்னா உதகம் அப்படின்னு அர்த்தம். உதக தத்துவத்தையும் சுவாதிஷ்டானே ஹிருதி மருதம் ஆகாசமுபரி, சுவாதிஷ்டானத்துல இருந்து கொண்டு குதவகம் அக்னி தத்துவமாக இருந்து கொண்டு அது என்ன பண்றது? அதிலிருந்து திருதிஷ்டிதம் மருதம் ஹிருதய தத்துவத்துல அது வாயு ரூபமாக இருந்து உபரிஷ்டிதம் ஆகாசமுபரி அதுக்கு மேல இந்த ஆகாசமாக விளங்கக்கூடிய விசுத்தி சக்கரத்துலன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்து குருமத்திய ஸ்திதம் மனோபி, இரு குருவங்களுக்கும் ஆக்யா சக்கரத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தத்துவத்தையும் ஏதத் குலபதம் சகலம் அபிவித்வா, இந்த வண்ணம் சுஷும்னா மார்க்கத்தினால இது எல்லாவற்றையும் பிளந்து கொண்டு சஹஸ்ராரே பத்மே, 1000 இதழ்களோட இருக்கக்கூடிய தாமரை மலரோட இருக்கக்கூடிய அந்த பத்யாசக தன்னோட ஆட்டுக்காரரோட சிவனோட சேர்ந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகிறார். அங்க எப்படி சொல்றது? அங்க தன்னுடைய ஆட்டுக்காரரோட பரமசிவனோட சகதிஹரசே, அப்படி ஆனந்த பெருக்காக அம்பாள் இருக்காருன்னு அது சிகரசிவா சொல்லிருக்கு. நாம அந்த இடத்துல என்ன சவணம் மனனம் இது ரெண்டும் பண்ண பிறகு அதை விட்டு அவனுக்கு ஞானமானது ஏற்படுகிறது. அது எப்படி? சுதாதாரா சாரைகி சரணயுகலாந்தர்த்திகலிதைகி அப்படின்னாரு. இந்த திருவடி தாமரையில பெருகுவதாக இருக்கக்கூடிய அந்த சுதாதாரா அந்த அமிர்த பெருக்கினால அது பிரபஞ்சம் சிஞ்சந்தி 72 நாடிகளையும் அது அப்படி நினைக்கிறது அப்படின்னு சொல்றதுனால அந்த சஞ்சினுதே அந்த வார்த்தைகள்லாம் நீங்க கவனிக்கணும். எல்லாம் அது எங்கெங்க லீக்கு பாருங்க. அந்த யோகத்தினுடைய வார்த்தைகள் அதான் ஆச்சாரியால் பிரயோகம் பண்ணியிருக்காரு. அவர் அங்க பிரயோகம் அவருடைய சிஷ்யர் இங்க சஞ்சினுதே சுதா அப்படின்னு சொல்லி இப்படியாக இது கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் இந்த நாடிகள்லாம் பண்ணுகிறது. இப்படியாக நம்ம கையில எப்படி தெரியுமா இருக்கு? சதம் ச ஏகாச்ச நாட்யா, 101 நாடிகள் இருக்கு. கட்டோபனிஷத்
அப்படின்னு ஒரு உபனிஷத் இல்லையா, நமக்கு எல்லாம் தெரியும். இந்த கட்டோபனிஷத் கடைசியில என்ன சொல்லிருக்கு, சதம் ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அபிநிஸ்ருதைகா தயோர் தயோர்பமாயன் அமிர்தத்வம் ஏதி விஸ்வங்கன்யா உத்க்ரமணே பவந்தி. சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா, சதஞ்ச ஏகாச்ச மூணும் ஒன்னும் சேர்ந்து 101 நாடிகள் இருக்கு. அது எங்க இருக்கு? ஹிருதயஸ்ய நாட்யா, ஹிருதயத்துல இருக்கக்கூடிய நாடி. தாசாம் அவுட் ஆஃப் ரீச், அதுல மூர்தானம் அபிநிஸ்ரவந்தி, ஒன்னு என்ன பண்றது, அப்படியே அந்த தலைக்கு போய் அப்படியே ப்ரொசீட் பண்றது, தலைக்கு போய் ப்ரொசீட் பண்றது. தயோ ஊர்த்வமாயன், அது மேலே வந்த பிறகு தயோ ஊர்த்வமாயன் அமிர்தத்வமேதி, அந்த இடத்துல ஒரு பெருக்கை, அமிர்த பெருக்கை உண்டாக்குகிறது. அவர்கள் ஞானத்தை அடைஞ்சு இந்த இடத்துல ஓட்ட போட்டுட்டு, இந்த தன்னுடைய சிரசுல இந்த இடத்துல ஓட்ட போட்டுட்டு அவர்கள் திருப்பி வராத உலகத்துக்கு போகிறார்கள். அவர்கள் திரும்பியும் அப்பா அம்மா வயிற்றுல பிறக்க போட்டுல அப்படின்னு அவர்களுக்கு வந்தார். சரி, இதெல்லாம் படிக்காதவர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, விஸ்வங்கன்யா உத்க்ரமணோ பவந்தி, பாக்கியெல்லாம் என்ன பண்றதுன்னா, அது இதெல்லாம் 4 டைரக்ஷன்ல, கண் வழியா போகும், மூக்கு வழியா உயிர் போகும், வாய் வழியா போகும், தொப்புள் வழியா போகும், புதம் வழியா போகும், இப்படி மலத்வாரங்கள் வழியா மூத்திர துவாரம் வழியா வெளியில போய் இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி திருப்பி அம்மா வயசுல பிறந்து இந்த உலகத்துல அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சதஞ்ச ஏகாச்ச நாட்யஸ்யு தாசாம் ஏகா சிரோகதா தயோ ஊர்த்வமாயன் முக்தஹா ஸ்யாத் இதி வேதாந்த சாசனம். அப்படி வேதாந்தத்துடைய சாசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, குழந்தையானது உடம்புல பிறக்கும் பொழுது அது அம்மாவுடைய வயிற்றுல போச்சு, அம்மா வயிற்றுல உருவாச்சுன்னா சில உபநிஷத்துல அதனுடைய தலை வழியா தான் அந்த பரமசிவன் அந்த உயிரானது உள்ள போகுது. இப்படி அந்த குழந்தைக்கு உயிரானது உள்ள போய் அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு. இது எப்படி போகும் அப்படின்னாக்க, இதை என்ன பண்ணணும், இதை குழந்தை பிறக்கும் பொழுது இந்த உயிரானது அவனுடைய தலை வழியாக உள்ள போச்சு. அதற்கு பிறகு அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு. இப்ப இவனுக்கு வேதாந்த விஞ்ஞானமானது ஏற்படுகிறது. இந்த உபாசனா மார்க்கத்துல இவன் நிறைய ஜபங்கள்லாம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வேதாந்தங்கள்லாம் படிக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, அந்த குண்டலினியை இந்த இடா பிங்களா அப்படின்ற சுசும்னா நாடி வழியாக இதை எடுத்துட்டு இந்த ஆக்யா சக்கரம் வரைக்கும் போய் அதுல இருந்து அவனுக்கு சகசிராரம் வரைக்கும் போகிறது. இத எப்படி சொல்றது, சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்த்தானம் அபிநிஸ்ருதைகா. ஒன்று மட்டும் இந்த உபாசகர்களுக்கும் இந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கும் அப்படி இந்த தலையில போய் இந்த இடத்துல என்ன பண்றது, அது ஒரு ஓட்ட போட்டு தயோ ஊர்த்வமாயன்னு இந்த இடத்துல பண்ணி அவனுக்கு இந்த இடத்துல அமிர்தத்வமேதி, அவன் சாகாத ஒரு நிலையை அடைகிறான். அதனாலதான் சன்னியாசிகள்லாம் செத்து போனா நம்ம என்ன பண்றோம், அவருக்கு நியாயமா அங்கதான் போயிருக்கணும். என்ன பண்றது, காலத்தினுடைய கொடுமை சொல்ல முடியாது. அதனால ஒரு தேங்காவை உடைச்சி அந்த இடத்துல ஓட்ட பண்ணாங்க. ஏன்னா அது வழியாதான் நம்ம உயிர்ல அம்மா அவனுடைய வயிற்றுல இருக்கும்போது உயிர் போச்சு. இவன் என்ன பண்ணிருக்கா, அதை புரிஞ்சுக்கிண்டு என்ன உபாசனை படிப்பு ஸ்பிரிச்சுவலாக இருந்தானே, ஆனால் அது என்ன பண்ண இவனுடைய லைஃப்லயே அது அப்படி மேல போய் மூலமா போய் இவன் சாகும்போது இப்படி போகும். இப்படி போகல அப்படின்னா எல்லாரும் உபாசையாதான் இருப்பாளா, எல்லாரும் உலகம் நடக்குமா? யாரோ ஒருத்தன் தானே மனுஷானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே எதாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் பேச்சு தத்துவத்தான்னு பகவானே பகவத்கீதையில சொல்றாரு. 1000 பேர் இருந்தா யாரோ ஒருத்தன் தான் இந்த ஃபீல்டுக்கே வருவான். அந்த வரவன்லயும் 1000த்துல ஒருத்தன் தான் இதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்பான நிக்க முடியும். அதுலயும் யாரோ 1000த்துல ஒருத்தன் தான் இதை புரிஞ்சிட்டு சொல்ல முடியும். அதுலயும் யாரோ ஒருத்தன் தான் வரணும். நீங்க பாருங்க, நீங்க சாப்பிடுற எல்லா மாங்கொட்டையும் நீங்க போட்டீங்கன்னு வச்சுங்க,
சாப்பிட்டு சாப்பிட்டு துப்புறான், அவ்வளவு இடம் இருக்குமா உலகத்துல, ஏதோ ஒண்ணுதான் அது வரும் மாதிரி இவன் வரான். இப்படி யார் ஞானத்துல வருகிறார்களோ அவர்கள்ல யாரோ ஒருத்தன் வரான் இல்லையா, அவன் தான் என்ன பண்றான், பிரம்மரந்திரம் வழியாக அவனுக்கு உயிர் போகுது. இப்படி இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவளுக்குள்ள என்ன ஆகுது, சாகும் போகுதுன்னாக்க 2 கண்ணு வழியா போயிடும் உயிர், இல்லன்னா 2 நாசிக்க வழியா போகும், இல்லன்னா 2 காது வழியா போகும், இல்லன்னா வாயை தரத்துன்னு அந்த உயிர் போகும், இல்லன்னா தொப்புள் வழியா போகும், இல்ல கீழே 2 துவாரங்கள் வழியாக போயிடும். இப்படி 11 துவாரங்கள் வழியா தப்பிச்சுட்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா, நம்ம பேருக்கு போதெல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப டக்கி ஆயிடும் அப்படின்னா அது வழியா உயிர் போயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றார்கள், அவளுடைய புண்ணியம் இருக்கிறோம் பிதிர்லோகம் வரைக்கும் போயிட்டு திருப்பியும் வந்து பிறந்துதான் ஆகணும். ஆனா இந்த உபாசகர்கள் எல்லாம் இருக்காரு இல்லையா, பிரம்மரந்திரம் வழியா போனவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய இந்த மனசு புத்தி அகங்காரம் எல்லாம் அந்தந்த தேவதைய கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் சேர்ந்துதான் வெளியில போகும். இந்த உடம்புல இருந்து ஸ்தூல சரீரம் மாத்திரம் இங்க இருக்கும், இந்த சூக்ஷ்ம சரீரம் மாத்திரம் வெளியில கிளம்பி போகும். இந்த சூக்ஷ்ம சரீரம் என்னவா அந்தந்த தேவதையோட போய் சேர்ந்துடும். யாருக்கு, ஜீவன் முக்தனுக்கு போய் சேர்ந்து போயிடும். வெளியில விட்டாயிடும், அவ்வளவுதான், அவனுடைய கதையை பத்தி பேச்சே கிடையாது, அவன் ஞானத்தை அடைந்து விட்டான். சில பேர் இருக்காங்க, உபாசகர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு வேதாந்த ஞானம் அகம் பிரம்மாஸ்மி இன்னும் வரல, சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கான், ஆனா ரொம்ப சின்சியரா உபாசனை பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் நல்ல லைஃப் லீட் பண்ணி இருந்தா பண்ணிட்டே இருக்கான், பூஜா புனஸ்காரம் இருந்தான்னாக்க அவர்கள்லாம் நேர கிரமமுக்தி அப்படின்றது. இது ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் முக்தி ஆனதை பத்தி நமக்கு பேசவே இல்லை, சாஸ்திரத்துல பிரச்சனை இல்லை. இவன் கிரமமுக்தியாக நேர பிரம்மலோகம் போறான். அங்க சனகர் சனந்தனர் பிரம்மா இவர்கள்லாம் அங்க போய் திருப்பி வேதாந்தம் படிச்சுதான், அங்க போய் உபநிஷத் படிச்சுதான் ஆகணும். அதுக்கு இங்கே படிக்கலாம் இல்லையா, அதை பண்ணிட்டு அங்க போய் படிச்சு அங்க அந்த பிரம்மலோக இருக்கிற பரியந்தம் இருந்து அதுக்கப்புறம் வரைவான். ஆனா திருப்பி வருது இந்த உலகத்துல வந்து ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள வருதுல்ல, அதுதான் இந்த உபாசனையினுடைய மகிமை, யோகத்தினுடைய மகிமை. அதுக்கு பிரயத்தனம் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த யோகிகள் எல்லாம். அதனாலதான் இங்க நம்ம இப்ப இவ்வளவு நாள் பார்த்த இந்த நாடிகளுடைய விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த நாடிகளை வந்து எதுக்காகனா இந்த பேர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றதுக்காக 3வது ஆவணத்துல பாத்தீங்கன்னா 14 சக்கரங்கள் இருக்கும் இல்லையா. இந்த 14 நாடியை குறிக்கக்கூடியதுதான் அந்த 14 சக்கரங்கள் அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கணும். இந்த 14 நாடிகள் எதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா, நாம கண்ணை பார்க்கும் பொழுது, காது கேட்கும் பொழுது, மூக்கு நுகரும் பொழுது, நாக்கு சுவைக்கும் பொழுது, பேசும் பொழுது, கழுத்து இல்லையா, வார்த்தைகள் நாபியிலிருந்து பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி அப்படின்னு வரத்துக்கெல்லாம் இந்த நாடிகள் தான், இந்த 14 நாடிகள் தான் காரணம். அதுல மெயினா சுஷும்னா நாடி காரணம். இப்ப இன்னும் கொஞ்சம் சொல்லுவார், இந்த சுஷும்னா நாடியானது கண்ணு கிட்ட வந்ததுனால் நம்ம காத்தால மூச்சுட்டு இருக்கோம், வேக்கர் அப்படின்னு இருக்கும். அது ஹிருதயத்து கழுத்து வரைக்கும் வந்தது ஆனால் இவன் இன்னும் தூங்கல, இவன் இன்னும் மூச்சுட்டு இல்லை, அவனுக்கு காது மூக்கெல்லாம் வேலை செய்யல, அது பாட்டு கண்ணு இருக்கு ஆனா சொருகிடுது, காது சரி ஆனா மனசு மாத்திரம் கனவு கண்டு இருக்குன்ற அர்த்தம். ராத்திரி அந்த தூங்குறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி இல்லையா, அந்த மனசு தான் வேலை செய்துட்டு இருக்கு. அப்போ சுஷும்னா நாடி இங்க இருக்கு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஹிருதயத்துல போய் அடங்கிடுறது. ஹிருதயே சேத்தே அப்படின்னு வேதாரண்யக்க சொல்லுது. இங்க போய் ஒடுக்கும் பொழுது இவன் தூங்கி போயிடலாம். திருப்பி காத்தால வந்தோடனே இந்த சுஷும்னா நாடி கண்ணுக்கு வந்து தாக்கிருக்கு, உடனே இவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுறது வருது அப்படின்னு சொல்ல போறார். இப்படி ஏன்னா அந்த இடத்துல சக்ஷுராதி கரணத்வாரா பஹிஸ்பந்ததே அப்படின்னு சொன்னதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இத நமக்கு வேதாந்தம் மூலமாகவும் புரிய வைக்க முடியும், நாடி வழியாகவும் இந்த யோகம் வழியாகவும் புரிய வைக்கிறது ஈஸி அப்படின்றதுக்காக ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்காரு. ஏன்னா சௌந்தர்ய லஹரியில சொல்லியிருக்காரு இல்லையோ, அதனால சுரேஸ்வராச்சாரியார் என்ன பண்ணார், இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது இந்த 14 நாடிகளை எடுத்துக்கொண்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்றதை பார்த்தோம். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம். எல்லாம் டெக்னிக்கலா இருக்கும், கவலைப்பட வேண்டாம், அப்படி ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் இல்லையா. ஆனால் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அறிந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள், அதை மறந்துடக்கூடாது. நம்ம பண்ணலான்றதுக்காக அது இல்லைன்னு சொல்லி யோக சாஸ்திரத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா. நிறைய ரிஷிகள்லாம் இதெல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்